காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு கடலூர் நம்மளோட ப்ரொஃபஸர் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு காவல் உதவி ஆய்வாளர் தேர்வில் டிபார்ட்மெண்ட் கோட்டா துறைசார் ஒதுக்கீடுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த சட்ட பாடம் இருக்குது இல்லையா, அந்த சட்ட பாடங்களுக்கு புதிய பாடத்திட்டம் படிக்க வேண்டுமா இல்லைனா பழைய பாடத்திட்டம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய துறை சார்ந்த பணியாளர்கள் அனைவருக்குமே இந்த கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கான ஒரு விடையாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முழு விளக்கம் தெளிவாக கொடுத்துருக்குறோம். பழைய பாடத்திட்டத்திற்கும் புதிய பாடத்திட்டத்திற்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம படிக்கணுமா படிக்கக்கூடாதாங்கிறதே புரியும். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா, எல்லாருமே அதில் அப்ளை பண்ணுவீங்க. அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வில் பி இஷ்யூட் அட் ஜூன் 2024 ஒரு 2 months பிஃபோரே போட்டாங்க. ஐ திங்க் மார்ச் எண்டுலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஜூனில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சிலபஸ் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஜ் வருதுங்க. இந்த சிலபஸே வந்து அப்டேட்டட் சிலபஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்டேட்டட் சிலபஸ்ன்னு நெட்டில் சர்ச் பண்ணும்போது வரும். அந்த அப்டேட்டட் சிலபஸ் தான். அதில் 6th பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் டிபார்ட்மெண்ட் கோட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நல்லா பாருங்கள். அந்த in addition to above, the police department quota candidates will have questions on the following police subjects in part B ன்னு சொல்லிட்டு Indian Penal Code, Criminal Procedure Code, Indian Evidence Act, Police Standing Order and Police Administration. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த Police Standing Order, Police Administration இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இது ஆல்ரெடி இருக்கிற பழைய புக்ஸே தான் படிக்கணும்னு இதில் தெளிவாக இருப்பாங்க. 3 லா பேப்பர்ஸ் மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1, இது 2, இது 3. ஓகேங்க, இந்த 3 லா பேப்பர்ஸ் தான் மாற்றிருக்காங்க. ஆனால் இந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியன் பீனல் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னமும் நான் கிளியராக சொல்கிறேன். என்னென்னா அடுத்த ஸ்லைடுக்கு பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நான் ஓல்டு லா பேப்பர்ஸ், நியூ லா பேப்பர்ஸ் 2 கொண்டு வந்திருக்கேன். அதாவது இந்த சட்ட திருத்தத்துக்கு முன்னாடி இந்த சட்ட பேப்பர்கள் எப்படி இருந்துச்சு, இப்போ புதுசாக எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டியிருக்கிறேன். இந்த ஓல்டு லா பேப்பர்ஸில் பாருங்கள், இந்தியன் பீனல் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இதை வந்து ஐபிசின்னு சொல்லுவோம். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சிஆர்பிசின்னு சொல்லுவோம். இது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஐஇஏ அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஓல்டு. அதை நியூ எப்படி மாற்றிருக்காங்கன்னா இந்தியன் பீனல் கோட் சேஞ்ச் இன்டு பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு மாறி இருக்குது. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் எப்படி மாறி இருக்குன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷான்னு மாறி இருக்குது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எப்படி மாறி இருக்குன்னா பாரதிய சாக்ஷிய ஆக்ட் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. இப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சது, ஓல்டுனா இது, நியூனா இது அப்படின்னு புரியுதா? ஓல்டுனா இந்த நேம்ஸ் வரும், நியூனா இந்த நேம்ஸ் வரும் அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. அப்படியே நீங்கள் முன்னாடி வாங்க. அப்போது இந்த ரிவைஸ்டு சிலபஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாமுக்கான சிலபஸில் இந்தியன் பீனல் கோடு, அதுக்கு பதிலாக உங்களுக்கு இதை போட்டிருக்காங்களா, பாரதிய நியாய இல்லைல்ல. அப்போ நம்ம தெளிவாக இங்கேயே நம்ம புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே பழைய சிலபஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதில் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் பழைய சிலபஸே படிக்கிறீங்க, அப்போ திடீர்னு எக்ஸாமுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் வரப்போன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கேள்வி வரும். ஓகேங்களா, பழைய பாடத்திட்டம் புதிய என்ன தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கிற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வரலாம் இல்லையா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பெயர் மாற்றமெல்லாம் எங்களுக்கு தெரியும், அது தெரியாமல் நாங்கள் ஒன்றும் போலீஸாக இல்லை. இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது மைண்டில் கேட்குது. பழைய லா புக்ஸ்லேயும் புதிய லா புக்ஸ்லேயும் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு கரெக்டாக புரியுற மாதிரி 2 எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஐபிசி புக்கு 2 புக்குமே என்கிட்ட இருக்குது. புதிய பாடத்திட்டத்தின்படி இருக்கிற புக்குமே இருக்குது, பழைய பாடத்திட்டத்தின்படி இருக்கிற புக்குமே இருக்குது. நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். பழைய பாடத்திட்டத்தில் ஐபிசி 302ன்னு சொல்லுவோம். கொலை குற்றத்திற்கான தண்டனை என்ன போட்டிருக்காங்க, கொலை செய்கிற எவரொருவரும் மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அவரை அபராதத்துக்கு உள்ளாக்கவும் செய்யலாம். இது ஓல்டு. ஓகேவா. இப்போது நியூவில் நல்லா பாருங்கள், ஐபிசி 302ஆக இருந்தது, இங்கே என்னவா மாறி இருக்குன்னா பிரிவு 103ஆக மாறி இருக்குது. இதை தான் மாறி இருக்குது. வேறு எல்லாத்தையும் பாருங்கள், கொலை கொடுத்தாங்க. அதே தான், கொலை செய்கின்ற எவரொருவரும் மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அவரை அபராதத்துக்கு உள்ளாக்கவும் செய்யலாம். இப்போது இதுவும் சேமு, இதுவும் சேமு. ஸோ கண்டென்ட் எந்த வகையிலுமே மாறலை. மாறி இருக்குது என்னது, 302ங்கிறது 103ஆக மாறி இருக்குது. நீங்கள் மனப்பாடம் பண்ண போகிறதோ படிக்க போகிறதோ இதுதான். எந்த செக்ஷன் மாறுது அப்படிங்கிறது தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இது சிம்பிள். சார் இந்த எக்ஸாம்பிள் ஓகே எல்லாமே இப்படியே இருக்குமானா அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், அதையும் பாருங்கள். ரொம்ப ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற அடுத்த ஒரு பிரிவு இந்த இடத்துக்கு வாங்க. பழைய பாடத்திட்டம் இந்திய தண்டனை சட்டம், புதிய பாடத்திட்டம் பாரதிய நியாய சன்ஹிதா. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய பிரிவு என்னென்னா பிரிவு 307 ரொம்ப ஃபெமிலியரானது. ஐபிசி 307 என்ன சொல்லுவாங்க, கொலை முயற்சி, அட்டெம்ப்ட் மர்டர் செக்ஷன் சொல்லுவாங்க. அதே
கொலை முயற்சி இங்கே 109 மாறி இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தாங்க. 307 109 மாறி இருக்குது. இந்த மாதிரி சேஞ்சஸ் தான். பட் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் அப்படியே சேம், இந்த கண்டென்ட் அப்படியே சேம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற நாலேஜில் புதுசாக நீங்கள் அப்டேட் பண்ணக்கூடியது எதுவுமே இல்லைங்க. ஆல்ரெடி யூஸ் ஆகிட்டு இருக்கிற அதே கண்டென்ட்ஸ் தான், ஒன்லி இந்த நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. நிறைய பேர் பயந்தீங்க சார், புது விழா நடத்திட்டு இருக்காங்க சார், எங்களுக்கெல்லாம் நீங்கள் பழைய விழாவில் டெஸ்ட் வைக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் படிக்கிறது வீணாக போகாது. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் புதிய பாடத்திட்டத்தை மட்டும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பழைய பாடத்திட்டத்தை படிச்சுட்டு புது பாடத்திட்டத்தில் என்னென்ன நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறத நம்ம கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறோம். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அடிச்சு காலையே கிடையாதுங்க. நீங்கள் சூப்பராக கிளியர் பண்ணலாம், அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஆக்டை வச்சே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் என்னென்னா புது சிலபஸை படிக்கணுமா பழைய சிலபஸை படிக்குமான்னு. 100% வரப்போகிற எக்ஸாமுக்கு நம்ம பழைய லாஸ் தான் படிக்க போகிறோம். ஏன்னா இந்த லா இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த லா உங்களுக்கு எங்கே சொல்லி தருவாங்கன்னா, இங்கே எக்ஸாம் முடிச்சுட்டு செலக்ட் ஆகி ட்ரைனிங் போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரைனிங்கில் தான் உங்களுக்கு இந்த லாவை சொல்லி தருவாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் அடுத்து வரப்போகிற வழக்குகளை இந்த சட்டங்களை பயன்படுத்தி தான் நீங்கள் வழக்கு பதிவு மேற்கொள்ள போகிறீங்க, அந்த வழக்குகள் நடவடிக்கை மேற்கொள்ள போகிறீங்க. ஸோ அதனால உங்களுக்கு ட்ரைனிங்கில் மட்டும்தான் இதை சொல்லி தருவாங்க. எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு பழைய லா மட்டும்தான் படிக்கணுங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ மாணவர்களே, படிக்கிறதுக்கு தயாராக இருங்க. ஓகே, நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. மார்ச்லேருந்தே போயிட்டுருக்கு. 2 மாதம் முடிஞ்சிருக்கு. இப்போ புதுசாக ஜூன் மாதம் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் மொத்தமாக 125 டெஸ்ட் இருக்குது, மறக்க வேண்டாம். இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிடுங்க. உங்களுக்கு வந்து 150 வினாத்தாள்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும். ஆல்ரெடி நம்ம 2 வருஷமாக நடத்தின எக்ஸாம்ஸோட எல்லா பிடிஎஃப்மே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருவோம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதை தாண்டி கேட்குறதுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா ஒரு ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ் தான் இந்த லா பேப்பர்ஸ் எல்லாமே. ஏன்னா அதில் இருக்கிறது தான் கேட்க போகிறோம், புதுசாக அதை கேட்க மாட்டான். அண்ட் தென் நம்ம பயிற்சிக்கான மொத்த கட்டணம் 1800 தான். இப்போ ஜூன் மாதம் கால்ஃபர் வந்தாலும் உங்களுக்கு அக்டோபரில் தான் எக்ஸாம் இருக்கும். அக்டோபர் 2024 வரைக்கும் உங்களுக்கு எல்லா கிளாஸஸ்ஸு எல்லா மெட்டீரியல்ஸ்க்குமே சேர்த்து உங்களுக்கு 1800 தான். அண்ட் தென் வந்து மெட்டீரியல்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பிடிஎஃப் தான் அனுப்புவோம். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியுமே அந்த தேர்வுக்கு என்ன படிக்கணுமோ அதை 2 நாளைக்கு முன்னாடி அனுப்பிடுவோம். நீங்கள் அதை படிச்சுக்கிட்டு எழுதலாம். ஒவ்வொரு மாதத்தோட எண்ட்லையும் அந்த மொத்தமாக நடைபெற்ற எல்லா தேர்வோட வினாத்தாள்களுமே கம்பைல் பண்ணி ஒரு ஃபைலாக அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் எங்களுடைய பயிற்சியில் பங்கு வரணும்னா 7092529203 அப்படிங்கிற நம்பருக்கு 1800 ரூபாய் ஜிபே ஆர் ஃபோன்பே செலுத்தினால் போதும். கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்பயும் சொல்கிறேன், பழைய சிலபஸை படிங்க. புது சிலபஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாதிரி இல்லை. கண்டென்ட் எல்லாம் சேம் தான். நிறையா லாஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த லா ரிமூவ் பண்ணது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங்கில் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸ்ட்ராங்காக நீங்கள் பழைய சிலபஸ் படித்தாலே போதும். தேங்க்யூ.